வணக்கம் ராஜேஸ்வரி. திண்டுக்கல் மாவட்டத்தில் கடந்த 3 தினங்களாக பலத்த மழை பெய்துகிறது. மாவட்டம் முழுவதுமே தொடர்ந்து மழை ஆங்காங்கே விட்டு தொடர்ந்து பெய்து வருகிறது. அதேபோல் நத்தம் திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள நத்தம் தொகுதிக்கு உட்பட்டது சானார்பட்டி பகுதியானது மேற்கு தொடர்ச்சி மலை சிறுமலை அடிவார பகுதியில் அமைந்துள்ளது. இப்பகுதியில் உள்ள இது துவக்கப்பள்ளி. இந்த துவக்கப்பள்ளி சானார்பட்டி ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட வத்தல தோப்பம்பட்டியில் உள்ளது. இப்பள்ளியில் சுமார் 1ஆம் முதல் 5ஆம் வகுப்பு வரை மாணவ மாணவிகள் படிக்கின்றனர். இங்கு 22 மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். இந்த பள்ளியில் அரசு சார்பாக பள்ளி நடத்தப்படுகிறது. இங்கு புதிய கட்டிடமும் அதேபோல் பழைய கட்டிடமும் உள்ளது. பழைய கட்டிடத்தில் 32 மாணவ மாணவிகளும் புதிய கட்டிடத்தில் 40 மாணவ மாணவிகளும் பயின்று வருகின்றனர். இந்நிலையில் தொடர்ந்து பலத்த மழையின் காரணமாக பழைய கட்டிடமானது அதில் மேற்கூரை ஓட்டால் மேயப்பட்டுள்ளது. இந்நிலையில் இன்று காலை முதல் அந்த ஓடுகள் உடைந்து பள்ளியின் உள்ளே விழுந்துள்ளது. தொடர்ந்து இந்த பள்ளி கட்டிடம் சேதம் என பல முறை இப்பகுதி மக்களும் அதே போல் அரசு ஆசிரியர்களும் புகாரும் கொடுத்துள்ளனர். பள்ளி பழைய கட்டிடத்தை உடனடியாக இடித்து சீரமைத்து கொடுங்கள் என்று கூறியுள்ளனர். ஆனால் அதிகாரிகள் எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் தற்போது அந்த பள்ளி கட்டிடத்தின் மேற்கூரை முற்றிலுமாக ஓடுகள் உடைந்து கீழே விழுந்துள்ளது. அதிர்ஷ்டவசமாக தற்போது இன்றும் பள்ளிக்கு விடுமுறை என்பதால் மாணவ மாணவிகள் யாரும் செல்லவில்லை. அதனால் மாணவ மாணவிகள் மற்றும் ஆசிரியர்களுக்கு யாருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படவில்லை. மாவட்ட நிர்வாகமும் கல்வித்துறையும் உடனடியாக நடவடிக்கை எடுத்து திண்டுக்கல் மாவட்டத்தில் இதுபோல் தரமற்ற ஆபத்தை விளைவிக்கக்கூடிய பள்ளிகளை உடனடியாக ஆய்வு செய்ய வேண்டும். அதில் மாணவ மாணவிகள் திங்கட்கிழமை கண்டிப்பாக பள்ளிகள் துவங்கும். அதற்கு முன்பாக ஆய்வு செய்து அதில் மாணவ மாணவிகளை அமர வைக்க கூடாது. அதே போல் வரும் 17ஆம் தேதியிலிருந்து புயல் இருப்பதாக கூறி வரும் நிலையில் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைக்கின்றனர். ராஜேஸ்வரி.